அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று 10/3/2025 திங்கள் மாலை நமது அனந்த பத்மநாப சுவாமி கஜவாகனத்தில் குருவாயூரப்பன் அலங்காரத்தில் திருவேதி புறப்பாடு கண்டருளினார். ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகத்தில் அதசி புஷ்ப சங்காஷம் ஹாரநூபுர சோபிதம் ரத்ன கங்கண கேயூரம் என்று கிருஷ்ணனுடைய அலங்காரங்கள் குறிப்பிடப்படுகின்றது. மலர்களை அணிந்தவனாய், அற்புதமான மாலைகளையும் கொலுசுகளையும் அணிந்தவனாய், தன் திருக்கழுத்தில் ஹாரங்கள், கைகளில் கடகங்கள், கைவளைகள் முதலானவற்றை சாத்திக் கொண்டு குட்டிலாலக சம்யுக்தம் பூர்ணச்சந்திர நிதானனம் விலசத் குண்டலதரம் சுருள் சுருளான தலைமுடியை விதம் விதமாக அலங்கரித்தவனாய், பூர்ண சந்திரனைப் போல பொழியக்கூடிய திருமுகத்தோடு, காதுகளில் ஒளிரக்கூடிய குண்டலங்களை அணிந்தவனாய், மந்தாரகந்த சம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம் பர்ஹி பிஞ்சாவச்சூடாங்கம் மந்தார மாலைகளின் மனம் வீசக்கூடியது, அற்புதமான பொழியக்கூடிய மந்தகாசமான பொன் சிரிப்பை உடையவனும், 4 திருக்கரங்களோடு தன் தலையில் மயிர்பீலி சூடியவனாக வர்ணிக்கின்றார். மேலும் ஸ்ரீமத் நாராயணத்தின் திராண ஸ்லோகத்தில் பீதாம்பரம் கரவிராஜித சங்க சக்கர, பீதாம்பரம் அணிந்தவன், பீத்தம் என்றால் மஞ்சள், அம்பரம் என்றால் ஆடை, அழகிய மஞ்சள் நிற பட்டாடையை உடுத்தியவனாய், சங்க சக்கர தன்னுடைய கைகளில் சங்கு சக்கரத்தை ஏந்தியவனாய், கௌமோதகி ஒரு பக்கம் கௌமோதகி கட்டையை, சரசிஜம் மற்றொரு கைகளில் தாமரை பூவை ஏந்தியவனாய், கருணா சமுத்திரம் கருணையே சமுத்திரமாக வடிவெடுத்த வந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒளிரக்கூடியவனாய், ராதா சகாயம் அதிசுந்தர மந்தஹாசம் பாதாலயே ச மனிஷம் கிருதி பாவயாமி, அழகான ராதா சகாயனாக பொன்முறுவலால் மலர்ந்து சிரிக்கக்கூடிய அற்புதமான திருமுகத்தை உடையவனாக எம்பெருமான் குருவாயூரப்பனின் அலங்காரத்தில் இன்று ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருவீதி புறப்பாடு கண்டருளினார். அழகான மலர் மாலைகள், முத்துக்களும் மனமிகுந்த மலர்களும் வனமாலைகளுமாக சார்த்திக் கொண்டு, இடுப்பில் புல்லாங்குழலை தரித்துக் கொண்டு, தலையில் அழகான குழல் கற்றைகளில் சூடிய ஆபரணங்களும் மயிர்பீலி கொண்டையுமாய் எம்பெருமான் இன்று திருவீதி புறப்பாடு கண்டருளினார். பெருமான் இந்து தர்மப்படி யானை வாகனத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. யானை வாகனமானது செல்வத்தையும் வலிமையையும் பெருமானின் பிரதாபத்தையும் குறிக்கக்கூடியதாக அமைகின்றது. இந்த யானை வாகனத்திற்கென்று 2 விதமான கதைகள் கூறப்படுகின்றன. எப்பொழுதும் தேவர்கள் அசுரர்களிடத்தில் தோற்று பெருமானை சரணடையும் போது பெருமாள் அவர்களை ரட்சித்து அவர்களுடைய ராஜ்யத்தை மீட்டுத் தருகின்றார். ஆகவே அவருக்கு நன்றியாக இந்திரன் தனது ஐராவதத்தின் மேல் அவரை ஏற்றிக்கொண்டு வலம் வருகின்றான் என்பது ஒரு கதை. மற்றொன்று கதையாக தன்னை காத்தவனாகிய எம்பெருமானுக்கு தானே வாகனமாக இருந்து கொண்டு அவருக்கு சேவை செய்கின்றான் என்று கஜேந்திரன் மோட்சத்தின் கதையும் கூறப்படுகின்றது. ஆகவே கஜவாகனம் என்பது செல்வத்தையும் பெருமையையும் புகழையும் எம்பெருமானின் பிரதாபங்களையும் விளக்கக்கூடியதாக இன்று வரை அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமானதொரு அலங்காரத்தில் நம்முடைய அனந்த பத்மநாப சுவாமி திருவேதி புறப்பாடு கண்டருளிய வைபவத்தை கண்டு இன்று குருவாயூரப்பன் அலங்காரம் என்பதால் அவருடைய சரித்திரத்தையும் காண்போம். குருவாயூரப்பனின் திருக்கோயில் வந்த வரலாறு 18 புராணங்கள் ஒன்றான
ஸ்ரீ நாரத புராணத்துல குருபவனபுர மகாத்மியம் அப்படிங்கிற பகுதியில ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய திருக்கோவிலின் தோற்றம் பற்றிய வரலாறு காண கிடைக்கிறது. ஆதி காலத்துல பிரம்மதேவன் தன்னுடைய படைப்பு தொழிலை செய்ய முற்பட்ட போது தமோ குணத்தால அத்தொழில் சரியில்லாமல் தாறுமாறாக அமையது. ஆகவே ஸ்ரீமன் நாராயணனை தியானித்து அவர் ஸ்ரீமத் நாராயண விக்கிரகத்தை கொடுக்க பிரம்மதேவனும் அதை பூசித்து தன்னுடைய படைப்பு தொழிலை நடத்துகின்றார். பிறகு ஸ்வயம்புவ மன்வந்திரத்துல நவ பிரஜாதிபதிகள்ல ஒருத்தரான சுதபஸ் புத்திர பேர் வேண்டி தன்னுடைய மனைவியான கிருஷ்ணி என்பவளோட பிரம்மதேவரை குறித்து தவமியற்ற தவத்துக்கு வந்த பிரம்மதேவன் அவர்களுக்கு தான் ஆராதித்து வந்த ஸ்ரீமன் நாராயண விக்கிரகத்தை அளித்து அதை பூசித்து வர புத்திர பேரு கிட்டும்னு சொல்ற. அவ்வாறே பூஜை பண்ணி இறைவனே கிருஷ்ணி கர்ப்பர் என்ற பெயரோடு அவருக்கு அவதரிக்கிறார். பிறகு அந்த தம்பதிகள் அடுத்த பிறவியில கஷ்யபரும் அதித்தியுமா பிறந்து அந்த ஸ்ரீமன் நாராயண விக்கிரகத்தை முறைப்படி பூஜை பண்ணி பயோபிரதம் இருக்க பகவான் உபேந்திரன் அப்படிங்கிற நாமத்தோட வாமனாவதாரம் பண்றார். பிறகு துவாபர யுகத்துல அந்த தம்பதிய வசுதேவர் தேவகியா வர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாக திரு அவதாரம் பண்ணி அவர்களை ஆட்கொள்கிறார்கள். இப்படி பகவானுடைய அந்த விக்கிரகமானது 3 யுகங்களாக பூஜை பண்ணிட்டு வரப்பட்டதாக நாரத புராணம் சொல்றது. துவாபர யுகத்துல கிருஷ்ண பகவானும் துவாரகையில அந்த விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்க. அப்புறமா தன்னுடைய பரம பக்தரான உத்தவருக்கு அதை கொடுக்கிறார். பகவான் தன்னுடைய அவதார லீலைகளை முடிச்சுண்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளும் போது உத்தவரை நோக்கி இன்னையிலிருந்து 7வது நாள் ஒரு பெரிய பிரளயம் உண்டாகி துவாரக கடல்ல முழுகிடும், கலியுகம் பிறக்க போறதுனால மக்கள் அதனுடைய கொடுமைகளுக்கு ஆளாவார்கள், அதனால பக்தர்களை கரையேற்றுவதற்காக நீ இந்த விக்கிரகத்தை காப்பாற்றி உன்னுடைய குருவான வியாழ பகவானோட கலந்து பேசி அவர் கூறுமிடத்தில் பிரதிஷ்டை செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வைகுண்டத்துக்கு எழுந்தருளினார். பகவான் சொன்ன மாதிரியே துவாரக கடல்ல முழுகிடுத்து இந்த விக்கிரகம் அலைகளுடைய சீற்றத்துல இங்கேயும் அங்கேயுமா அலையிறது. அதை கண்ட பிரகஸ்பதி பகவான் வாயு பகவானோட துணையோட அந்த விக்கிரகத்தை அலையிலிருந்து மீட்டு தாங்கிட்டு வந்து உரிய இடத்துல பிரதிஷ்டை பண்றதுக்காக ஆகாயம் வழியா தேடுகிறார். அப்போ பகவான் பரசுராமருடைய உத்தரவுப்படி தன்னால உருவாக்கப்பட்ட இந்த கேரள தேசத்திலேயே பிரதிஷ்டை பண்ணுமாறு கூற அவர்களும் பரசுராம கஷேத்திரமான இந்த கேரள தேசத்தோட செழிப்பையும் அமைதி நிலைவர பெருமையையும் கண்டு அங்கேந்து தேடிண்டு வர ஒரு மரத்தடியில ஸ்ரீ ருத்ரனும் பார்வதியும் காட்சியளிக்கிறாங்க. அந்த மரத்தடியில தான் ஸ்ரீ ருத்ரன் பிரச்சேதசர்களுக்கு உபதேசம் ருத்ரகீத உபதேசம் பண்ணியிருக்க. இந்த புண்ணிய தலத்திலேயே இந்த நாராயண சரஸ்க்கு பக்கத்திலேயே இத பிரதிஷ்டை பண்ணுமாறு ஸ்ரீ ருத்ரனும் சொல்ல குருவும் வாயு பகவானும் சேர்ந்து அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்றதுனால இவ்விடம் குருவாயூர். அது மட்டும் இல்லாம இங்க வருகின்ற ஸ்ரீமன் நாராயணன் குருவாயூரப்பன் அப்படிங்கிற பேரால பிரதிஷ்டை பண்ணப்பட்டார். அந்த தீர்த்தம் நாராயண சரஸ் அப்படின்னு புகழ் பெற்றது. ஸ்ரீ குருவாயூரப்பன் வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத பெருமை உடையவன், கண்ணுக்கும் மனசுக்கும் விருந்தா நிக்கிறவன், ஒரு குழந்தை நிக்கிறது மாதிரி திருத்தோற்றம். இவருடைய அழகு கண்டவாளுடைய கண்கள் வேறொன்றிற்கு வசப்படவே வசப்படாது. பரீட்சித் மகாராஜா தக்ஷகனால கடிபட்டு இறந்த அந்த வன்மத்தால ஜனமேஜயன் ஒரு சர்ப்ப யாகம் பண்ணி அதுல பாம்புகளை எல்லாம் வந்து விழும்படி செய்து அதெல்லாம் பலி கொடுக்கிறான். அப்போ ஆஸ்திகர் அப்படிங்கிற ரிஷி வந்து அந்த சர்ப்ப யாகத்தை தடுத்து நிறுத்துறார். ஜனமேஜயனும் அவருடைய பேச்சை கேட்டு மற்றவற்றையெல்லாம் விடுவிக்கிறார். இருந்தாலும் இத்தனை சர்ப்பங்களை கொண்ட தோஷத்தால தொழுநோய் வந்து அவதிப்பட தத்தாத்திரேயருடைய அறிவுரைப்படி இங்க வந்து நாராயண சரஸ்ல நீராடி ஸ்ரீ குருவாயூரப்பனை தரிசிச்சு தன் தொழுநோயிலிருந்து விடுபட்டார் அப்படின்னு புராணம் சொல்றது.
ஸ்ரீ சங்கர பகவத் பாதார், வில்வமங்கலாச்சாரியர், ஸ்ரீ நாராயண பட்டத்ரி போன்ற மகான்கள் வழிபட்ட தலம் இது. நோய்கள் தீரவும், புத்திரபாக்கியம் கிடைக்கவும், மன அமைதி கிடைக்கவும் இங்க வந்து ஆயிரம் பேர் தினம் குருவாயூரப்பனை தரிசிக்க வர. தென்னாட்டு படையெடுப்பின் போது திப்பு சுல்தான் இங்க புக முயற்சி பண்ண, ஆனா பகவானுடைய கருணையினால அவனால புக முடியாம போக, கடைசியில உண்மை உணர்ந்து இந்த பகவானுக்கு நிறைய மானியம் கொடுத்தார் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்றது. குருவாயூரப்பனுடைய பெருமையை சொல்ல சொல்ல அது விரிஞ்சுட்டே போகும். கடல் மண்ணை கணக்கு பாக்குற மாதிரி தான். அப்படிப்பட்ட குருவாயூரப்பனுடைய பெருமைய ஸ்ரீமன் நாராயணீயம் அப்படிங்கிற அற்புதமான நூலால ஸ்ரீ நாராயண பட்டத்ரி அவர்கள் கொண்டாடுகின்றார். கஸ்தூரி திலகம் லலாட பலகி வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே வரமௌக்திகம் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கங்கே ச முக்தாபலிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணிகி அப்படின்னு குருவாயூரப்பனுடைய அலங்கார விசேஷங்களை பாடுறார். அப்படிப்பட்டதாகிய நம்ம குருவாயூரப்பனுடைய அலங்காரத்துல நம்முடைய அனந்த பத்மநாப சுவாமி இந்த திருவிழல் புறப்பாடு கண்டருளின வைபவத்தை நம்ம எல்லாரும் அனுபவித்தோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கோவில்ல ஊஞ்சல் அலங்காரத்துல பகவான் உடுப்பி கிருஷ்ணனாக காட்சியளித்த வைபவத்தையும் காணப்பெற்று பரம பாக்கியத்தை அடைந்தோம். ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீ அனந்த பத்மநாபன் திருவடிகளே சரணம்.